வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். என்னன்னா, நம்ம நிறையா ரொம்ப கேஷுவலாக அதை ஈஸியாக கடந்து போய்டுறோம். பஞ்சாங்கத்தில் நமக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது எதையுமே நம்ம சரியாக கவனிக்கிறது கிடையாது. நம்ம முன்னோர்கள் இருக்காங்க, நம்மளுடைய முன்னோர்களும் சரி, நம்மளுடைய பெற்றோர்களும் சரி, எங்கேயாவது நம்ம கிளம்பும் பொழுது பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பார்த்து போயிட்டு வாப்பா அப்படிங்கிறது எதை மீன் பண்ணி சொல்றாங்க? நல்லபடியா நம்ம ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு அதை நல்லபடியா முடிச்சுட்டு நம்ம வரணும். அதற்காக நமக்கு ஒரு வழி அனுப்பும் பொழுது இந்த வார்த்தைகளை நம்ம சொல்றத கேட்டிருக்கோம். அப்ப இந்த பார்த்து போயிட்டு வாப்பா அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் எதை வச்சு சொல்லியிருப்பாங்க? உங்களுக்கு நல்லாவே தெரியும். வார சூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு சூளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வார சூளை நாட்கள் எப்படி நமக்கு ஒரு தீங்க விளைவிக்குதோ, அதே போல நாம ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுதோ, அல்லது நம்ம ஒரு திசையை நோக்கி ஏதோ ஒரு முக்கியமான காரியத்திற்காக செல்லும் பொழுதோ, நமக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, யோகினி அப்படிங்கிற ஒரு நிலைய நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. இந்த யோகினி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு காளியினுடைய அம்சம். துர்க்கைன்னு சொல்லுவாங்க, நிர்வாணின்னு சொல்லுவாங்க, அமங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சகுனம் பார்த்துட்டு கிளம்புறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். அப்போ நம்ம கிளம்புற திசைக்கு எதிர்புறம் யோகினி நிற்குது அப்படின்னா, அந்த திசையில நாம செய்யக்கூடிய பிரயாணம், மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் தோல்வி அடையும். நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலையும், காரிய தடையையும், வீண் அலைச்சல்களையும் உருவாக்கும். அப்போ யோகினி எந்த திசையில நிக்குது? நாம புறப்படக்கூடிய, பிரயாணம் செய்யக்கூடிய திசை யோகினி நிற்கும் திசையை நோக்கி இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம அதற்கு தக்கவாறு நம்மளுடைய பிரயாணத்துல பிளானிங்கை சேஞ்ச் பண்றோம், ஆல்டர்னேட் பண்றோம் அப்படின்னா நாம நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு சாஸ்திரங்கள்ல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பகல் பொழுது, ஒரு நாள்ல பகல் பொழுது, இரவு பொழுது அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அந்த பகல் பொழுது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகல் பொழுது, அதை தான் அகசுன்னு சொல்லுவாங்க. அந்த பகல் பொழுத 8 சம பங்குகளா பிரிச்சிடணும். 8 மணி நேரம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரம், அதே போல நம்ம 8 சம பங்குகளா பிரிச்சுட்டு அதுல முதல் பங்குல யோகினி எங்க நிற்கும், இரண்டாம் பங்குல யோகினி எங்க நிற்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப நம்ம ஒரு பிரயாணத்துக்கு கிளம்ப போறோம். அந்த நேரத்துல யோகினி எந்த திசையில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமிங்ல அந்த திசையை நோக்கி நம்ம செல்லாம தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம செல்லக்கூடிய திசைக்கு பின்பக்கத்துல தான் யோகினி நிற்குது அப்படின்னா, நாம அந்த டைம்ல புறப்படும் பொழுது நம்ம காரியம் ஜெயிக்கும். இவ்வளவுதாங்க விஷயம். அப்போ இதுக்கான நேரங்கள் என்னென்ன, இதை எப்படி கணிக்கிறது, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே போல ஒவ்வொரு கிழமைக்கும் சாஸ்திரங்கள்ல யோகினி நிற்கும் நிலை கொடுக்கப்பட்டிருக்கு. பஞ்சாங்கத்துல வாசன் பஞ்சாங்கம் 79ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா யோகினி நிற்கும் திசைன்னு சொல்லி வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த திதிகள்ல எந்தெந்த திசைகள்ல யோகினி நிற்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுல இல்லாதது இந்த நேரங்களை நாம பிரிக்கும் போதும் அல்லது கிழமைகள் பிரிக்கும் பொழுதும் உள்ள விவரங்கள் இந்த பஞ்சாங்கத்துல கொடுக்கப்படலை. நான் அதை மட்டும் உங்களுக்கு வீடியோவோட இறுதியில கொடுக்குறேன். இந்த யோகினி அப்படிங்கிறது எதுக்காக முக்கியமா பயன்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாம ஏதோ ஒரு காரியத்துக்காக கிளம்புறோம். ஒரு இடம் வாங்குறது சம்பந்தமா, அல்லது இடம் பதிவு செய்யறது சம்பந்தமா, ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தமா, அல்லது ஒரு நபரை சந்திக்கிறதுக்கு போறோம், அல்லது ஒரு முக்கியமான பிரயாணத்துக்காக போறோம். இப்படி நம்ம வீட்டில இருந்து கிளம்பக்கூடிய திசை
சென்று அடையக்கூடிய திசை எந்த திசையில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு. இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு திசை நோக்கி நம்ம பிரயாணம் செய்ய போறோம். சார் இந்த திசையெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ரொம்ப சைல்டிஷா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த திசை நாம இப்போ கிழக்கு திசையில இருக்கோமா, மேற்கு திசையில இருக்கோமா, வடக்கு திசையில இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப நம்ம புறப்படக்கூடிய திசை, நம்ம சென்று அடையக்கூடிய திசை எந்த திசையில இருக்கு? இப்ப கிழக்கு திசையை நோக்கி நம்ம ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள போறோம் அப்படிங்கிறப்போ, நம்ம கிளம்பக்கூடிய திதிகள் பிரதமை திதியா, வளர்பிறையில பிரதமை திதியா, அல்லது ஏகாதசி திதியா, அல்லது தேய்பிரையில சஷ்டி திதியா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த 3 திதிகள்லையும் கிழக்கு திசை நோக்கி நாம பிரயாணம் மேற்கொள்ள போறோம் அப்படின்னா, நமக்கு எய்த்தாப்புல நமக்கு முன்னாடியே யோகினி அங்க நிக்கிறான்னு அர்த்தம். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம போறதுக்கு முன்னாடியே நமக்கு முன்னாடி பிரச்சனை போய் நிற்கும். அதுக்கு நல்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. சரிங்களா? எனக்கு முன்னாடியே வேதாளம் போய் நிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் போறதுக்கு முன்னாடியே பிரச்சனை எனக்கு முன்னாடி போயிடுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு முன்னாடி பிரச்சனை அங்க இருக்கும். அப்ப அந்த பிரச்சனையை தவிர்த்துக்கிறது நம்மளுடைய சாமர்த்தியம். அப்ப அந்த திசையை நோக்கி கட்டாய பிரயாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த பக்கம் தான் நான் போய் ஆகணும், அங்க போய் தான் என் வேலையை முடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை வரும் பொழுது, நீங்க எந்த இடத்துல போய் இறங்கணுமோ, எந்த இடத்துல உங்க காரியம் நடக்கணுமோ, அந்த இடத்தை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தாண்டி நீங்க போயிடணும். போனதுக்கு அப்புறம் அங்க இறங்கி ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, ஒரு டீ குடிச்சிட்டு, ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு, கொஞ்ச நேரம் அந்த இடத்துல செலவழிச்சிட்டு, ரிட்டன் அங்கேருந்து நீங்க கிளம்பும் பொழுது, யோகினி உங்களுக்கு பின்பக்கம் போயிடும். சரிங்களா? அப்ப யோகினிய உங்க பின்பக்கம் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு காரியத்தை மேற்கொள்றீங்க, ஒரு பிரயாணம் மேற்கொள்றீங்கன்னா, அந்த காரியத்தை உங்களால 100% ஜெயிக்க முடியும். இதுதான் சூட்சமம். ஒரு காரியத்தை போனோம்னா, போன காரியம் சரியா நடக்கணும் அப்படின்னா, இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுக்கு நல்ல நாள், நல்ல கெட்ட நாள், இந்த நேரம் பார்த்து, அந்த நேரம் பார்த்து, இந்த நட்சத்திரம் பார்த்து, இந்த நட்சத்திரம் பார்த்து, இதெல்லாம் தேவையில்ல. இந்த யோகினியை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது எந்த நேரமா வேணாலும் இருக்கட்டும், ராவு காலமா வேணாலும் இருக்கட்டும், யமகண்டமா வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு அன்னைக்கு காரியம் கண்டிப்பா நடந்தே தீரும். சரிங்களா? அப்போ இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் கொடுக்கறது எல்லாமே நான் ஒரு தடவை ஃபாலோ பண்ணி அந்த திசையில நாம முதல்ல அந்த திதியில பிரயாணம் பண்ணும்போது நமக்கு அந்த காரியம் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துப்பேன். ஏன்னா நான் அடிக்கடி ஜோதிட புக்கு வாங்குறதுக்கும் நூல்கள் வாங்குறதுக்கும் பிரயாணம் பண்ணுவோம். அப்போ அந்த திசையில அந்த திதிகள்ல வரும் பொழுது போவேன். நார்மலா திறந்திருக்க கடை அன்னைக்குன்னு பார்த்து பூட்டியிருக்கும். எனக்கு 1 நாள் 2 நாள் நடந்ததில்லை. நான் இதை செக் பண்ணும் போதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? அதே போலதான் ஒரு பிரயாணத்திற்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். அன்னைக்கு கிளம்புனப்ப நமக்கு நேர் ஆப்போசிட்டு திசையில யோகினி நிக்குது. கிளம்பும் போதே சொல்லிட்டேன், இந்த பிரயாணம் நமக்கு நிம்மதியான பிரயாணமும் முடியாது. அதே மாதிரிதான் ஆச்சு. பல சங்கடங்கள், பல மன வேதனைகள்லாம் அனுபவிச்சுதான் அந்த பிரயாணத்தை முடிச்சுட்டு வந்தோம். அந்த மாதிரி தான் இது வேலை செய்யுது. சரிங்களா? அப்போ இதை நீங்க பிரயோகம் பண்ணி பாருங்க, பயிற்சி பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய முடிவுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்டா பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டும். இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.